இனியா மேல இருக்க கவலையால எல்லாரும் சேர்ந்து இனியாவை சமாதானப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இனியா மற்றவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான் சொல்லிட்டு என்னால அம்மா அவங்க சம்பாதிச்ச எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறாங்க. ஆனா அதை அவங்களுக்கு நான் திருப்பி மீட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல கோபியும் ஆமா கரெக்டாக தான் சொல்கிறா இனியா. பாக்கியா, நீ இழந்தது இதுக்கப்புறமா இழந்ததாவே இருக்காது. கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து நான் உனக்கு எல்லாத்தையுமே வாங்கி தரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்கே பாருங்க, எனக்கு ஒன்றும் யாரும் எதுவும் வாங்கி தரணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு வேணும்னா அதை நானாகவே எடுத்துப்பேன். முக்கியமாக நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் இதுக்கப்புறமா நான் அவங்க கிட்ட என்னோட ஹோட்டலை விட்டு வைக்க போகிறது இல்லை. அவங்க கிட்ட இருந்து அதை எப்படி எனக்கு வாங்கணும்னு நல்லாவே தெரியும். அப்புறம் என் பொண்ணுக்காக நீங்கள் ஏதோ அவங்கள பழி வாங்குற மாதிரி பேசுனீங்கல்ல, ஆனால் முக்கியமாக நான் தான் என் பொண்ணுக்காக அவங்களுக்கு நல்லா சரியான தண்டனையை கொடுக்க போகிறேன். அதே சமயம் என்னை இன்னும் வீக்கான ஆள் மாதிரி நினைக்காதீங்க. என்னால் என்னனாலும் பண்ண முடியும். அந்த தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்தினவங்களாம் நான் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பாக அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்காகவும் என் பொண்ணை கஷ்டப்படுத்தினதுக்காகவும் அனுபவிக்க தான் போகிறாங்க. ஆமாம் பாக்கியா, நீ சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா செஞ்ச தப்பு நீங்கள் மட்டும் பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியையும் செல்லியனையும் திரும்பி முறைச்சி பார்க்க செல்லியனும் அம்மா ஒத்துக்கிறேம்மா, நானும் இதுக்கு காரணம்தான். ஆனால் நான் எப்படி என் தங்கச்சியோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு என்னால் முடிஞ்ச முயற்சியை எடுக்கிறேம்மா. ஈஸ்வரியோ இங்கே பாரு, நாங்கள் ஒன்றும் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணலை. அந்த ஆகாஷ் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தால, எங்கே அவள் உன் பேச்சை கேட்டுட்டு ஏதாவது தப்பு பண்ணிடுவாளோன்னு பயந்துட்டோம். ஏன் அந்த சமயம் நீ கூட தானே அதே மாதிரியே பேசிக்கிட்டு இருந்த. அவளுமே கொஞ்ச நாள் கழிச்சு ஆகாஷ் கூடயே மறுபடியும் சேர்ந்தெல்லாம் நினச்சதா நம்மக்கிட்டே சொன்னால. அதனால தான் அந்த தப்பு நடந்துடக்கூடாது, அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நாங்கள் அவசரமாக பண்ணோம். ஒரு வேளை அவள் மட்டும் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாமல் இருந்திருந்தா நாங்கள் எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டிருக்க போகிறோம். அதனால தப்பு எங்கள் மேலே மட்டும் கிடையாது. அதனால எங்களை மட்டும் குத்த சொல்லாத. இங்கே பாரு. இதை கேட்டு இனியாவும் லைட்டாக கண் கலங்கி தலை குனிய ஆரம்பிக்க உடனே ஈஸ்வரியும் இங்கே பாரு இனியா, நான் உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் இதை சொல்லலை. ஏதோ உங்கள் அம்மா எங்கள் எல்லார் மேலேயுமே பழிய போட்டா, அதனால தான் உண்மை என்னன்றதை சொன்னோம். ஆனால் அது உனக்கு கஷ்டமாக இருந்தா என்னை மன்னிச்சிரு. என்ன சரியா? பாக்கியாவோ கஷ்டப்படுத்துறதையே படுத்திட்டு அதுக்கப்புறம் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையில் கேட்டுட்டா எல்லாமே சரியாயிடுமா? அதே தப்பை தான் நீங்கள் மறுபடியும் இனியாவோட வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதுக்கப்புறமாவோ அதை பண்ண நான் கண்டிப்பாக ஒரு துளி கூட அனுமதிக்கவே மாட்டேன். இனியா, இதுக்கப்புறமா உனக்கு உன் மனசில் என்ன தோணுதோ, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அதை பண்ணு. என்ன பாக்கியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா பேசுறியா? அப்போ கரெக்டாக இனியா ஏதோ சொல்கிறதுக்காக வரும்போது அங்கே லட்டு லட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழில் வர, இதை பார்த்துட்டு இனியா ஓடிப்போ எழில கட்டி பிடிச்சிட்டு அண்ணா என்னண்ணா நீயும் வந்துட்டியா, உனக்கும் தெரிஞ்சிடுச்சா? ஆமாம் லட்டு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? ஆமாம், ஏதோ அழுகிற மாதிரி தெரியுது, என்னாச்சு? இல்லைண்ணா ஒரு நிமிஷம், பாட்டிக்கிட்ட நான் ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்ல வேண்டியது இருக்கு. இங்கே பாருங்க, நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முடிவை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என் வாழ்க்கையோட முடிவை. இதுக்கப்புறமா என்னால் கண்டிப்பாக அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. நான் நிதிஷை டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதில் ஷாக்கான ஈஸ்வரியும் வாயில கை வச்சுட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான், நம்ம கண்டிப்பாக அதை பேசி சமாளிச்சுக்கலாம். நீ இப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது. இல்லை பாட்டி, நான் முடிவெடுத்துட்டேன். இதுக்கப்புறமாவே என்னால் அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. நான் ஒரு வேளை சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்துலையும் என்னை வற்புறுத்தி எதுவுமே பண்ண வைக்காதீங்க. அப்பா புரியுது தானே உங்களுக்கு? புரியுதுமா, எனக்கு நல்லா புரியுது. ஆனால் மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் என்கிட்ட தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்காதீங்க. ஒருவேளை நீங்கள் என் மேலே சாரியாக ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என்னோட முடிவுகளில் தலையிடாமல் இருங்க. என்னை சுதந்திரமாக முடிவெடுக்க விடுங்க டாடி, அது போதும். சரிம்மா, எனக்கு புரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே சுதாகர் தன்னோட மனைவியை கூட்டிட்டு அங்கே வர, இதை பார்த்துட்டு கோபி கோபத்தில் அங்கேயே நில்லுங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க? நாங்கள் தான் எங்களோட முடிவை தெளிவாக சொல்லிட்டோம்ல, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை சம்மந்தி, அப்போ ஏதோ ஒரு கோபத்தில் நானும் உங்ககிட்ட கொஞ்சம் தப்பாக பேசிட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு நாங்கள் எங்கள் மருமகளை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். என்ன, உங்கள் மருமகளை நீங்கள் கூட்டிகிட்டு போக போகிறீங்களா? என்ன சார், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் தெளிவாக தானே பேசிட்டு வந்தோம். இதுக்கப்புறமா என் பொண்ணு அங்கே வந்து கஷ்டப்படணும்னு என்னை தலையெழுத்தா? நீங்கள் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை.
இதில் இப்படி அவசரப்படுறது ரொம்பவே தப்பு. ஆனால் நாங்கள் ஒத்துக்கிறோம், எல்லா பொறுப்பையும் நாங்களே எடுத்துக்கிறோம். நடந்ததுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நாளைக்கே நிதிஷ் ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவான். அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற வாக்கெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்கெல்லாம் நான் நம்பி என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கினது போதாதுன்னு இப்போ மறுபடியும் புதுசாக நீங்கள் எங்களை ஏமாத்துறதுக்காகவும் நம்ப வைக்கிறதுக்காகவும் வாக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது. என் பொண்ணை அவன் அப்படி கஷ்டப்படுத்தியிருக்கான். ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே முக்கியம் கிடையாது. இப்போ மறுபடியும் அவன் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே கொடுமை தான் என் பொண்ணுக்கு நடக்க போகுது. இல்லை சம்மந்தி, கண்டிப்பாக அது எதுவும் நடக்காது. நாங்கள் பார்த்துக்கிறோம். அவன் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ட்ரக்ஸையுமே எடுத்துக்காத அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். அதனால் தயவு செஞ்சு எங்களை நம்பி உங்கள் பொண்ணு அனுப்பி வைங்க. என்ன இருந்தாலும் உங்களோட பொண்ணு இதுக்கப்புறமா இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதெல்லாம் நடக்காத விஷயம். ஏன்னா சொசைட்டி என்ன பேசும், முதல்ல அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? உடனே ஈஸ்வரியும், இல்லை கோபி உங்ககிட்ட அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தானா, அதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவன் பொண்ணு மேலே இருக்க பாசத்தால் அப்படி பேசிட்டான். பரவாயில்லையே, இவங்க நல்லா நம்ம நினச்ச மாதிரி நமக்கு சாதகமாக பேசுவாங்க போலையே. சரி, நம்ம இவங்க மூலயமாவே நம்மளோட காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டம் போட்ட சுதாகரும், அம்மா நீங்களாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஏதோ சின்ன பையன் வயசு கோளாறுல, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரியில்லாததுனால இந்த மாதிரி எல்லாம் தப்பு நடந்துருச்சு. ஆனால் இதுக்கப்புறமா கண்டிப்பாக நடக்காதுன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். அப்படி நடந்தால் நீங்கள் என்ன முடிவெடுக்கணுமோ அதை எடுங்க. நான் அதுக்கு முழு பொறுப்பையுமே எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த ஒரு தடவை அவள் செஞ்ச தப்பை மன்னிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். அது உங்கள் பொண்ணுக்கும் நல்லது. உங்களுக்கு புரியுது தானே? எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. ஆனாலும் இப்படி உடனே வந்து அங்கே தங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிதிஷ் வந்ததுக்கப்புறமா நான் அவன் ஃபுல்லாக ட்ரக்ஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா இனியா வாங்க அனுப்பி வைங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் இனியா தனியாக வரணும்னு கூட அவசியம் இல்லை. அவ கூட நீங்கள் வேணா கூட 1 மாதமோ 2 மாதமோ ஏன் அதுக்கு மேலேயே கூட இருந்து தங்கிக்கோங்க. உடனே சுதாகரோட மனைவியும் சைக்கிளிக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இதுதான் சரியாக வரும். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஓகே தானே? இல்லை ஓகே தான் எனக்கு. ஆனாலும் கொஞ்சம் குடும்பத்துக்கிட்ட எதுக்கோ ஒரு தடவை கேட்டுக்கிறது நல்லது தானே? தாராளமாக கேளுங்கம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். உடனே ஈஸ்வரியும், இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. நான் இவங்ககிட்டலாம் பேசி சம்மதிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரிங்கம்மா, ரொம்பவே நன்றி. நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சம்மந்தியம்மா, மன்னிச்சிருங்க சம்மந்தியம்மான்னு சொல்லிட்டு சும்மா குடும்பத்துக்கு முன்னாடி சீன் போகிறதுக்காக பாக்கியா கிட்டேயுமே மன்னிப்பு கேட்க. ஆனால் பாக்கியாவும் முகத்தை திருப்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. சுதாகரும் நம்ம வேலையை இவங்களே பார்த்துப்பாங்கன்னு ஈஸ்வரி கண்டிப்பாக இனியா வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்கன்ற நம்பிக்கையோடு அவங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கேருந்து உடனடியாக கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா சுதாகர் நினச்ச மாதிரியே ஈஸ்வரி தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கோபிக்கிட்ட, கோபி இங்கே பாரு, நான் பெரியவ, எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். ஏதோ ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம என்னதான் விசாரிக்காமல் கல்யாணத்தை பண்ணி தப்பு பண்ணிட்டாலும் இதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது. அதான் சொல்கிறேன் பாட்டி, இதுக்கப்புறமா நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா நான் அவனை டிவோர்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. தேவையில்லாமல் என்னெல்லாம் அந்த குடும்பத்தில் போய் வாழ சொல்லாதீங்க. உங்கள் பேராசைக்காக நான் ஒன்றும் கஷ்டப்பட முடியாது. நீ அமைதியாக இருனியா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு. குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதெல்லாம் சகஜம்தான். ஏன் இதுக்கு முன்னாடி பாக்கியா கோபிக்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. கோபி ஒரு நாள் கூட பாக்கியாவை அவமானப்படுத்தாமல் இருந்ததே கிடையாது. இருந்தாலும் அத்தனை வருஷம் அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்து உங்கள் 3 பேரையும் பெரிய ஆளாக வளர்த்துருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு பொம்பளைன்றவ பொறுமையாக இருந்தாகணும். அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். பாக்கியா உடனே, நான் அவ்வளோ பொறுமையாக இருந்து என்னத்தை சாதித்தேன்? ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாகவே இருந்தது கிடையாது. எப்போ அவரோட வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வந்தனோ அப்போ தான் நான் உண்மையான சந்தோஷத்தையே அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஏன் அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வரணுமா என்ன? கண்டிப்பாக நான் அப்படியே நடக்க விட மாட்டேன். இங்கே பாரு பாக்கியா, நான் சும்மா சொல்லி காட்டணுன்றதுக்காக தான் உன்னோட வாழ்க்கையை உதாரணமாக எடுத்து சொன்னேன். ஆனால் இப்போது உன்னோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கும் இனியோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அதனால நீ முடிவெடுத்த மாதிரியே இனியா ஒன்றும் அவளோட புருஷனை விட்டுட்டு தனியாக வரணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அதை தான் சொல்கிறேன். அவனை விட்டுட்டு தனியாக மட்டும் வரக்கூடாது. அவனை ஜெயிலில் தள்ளிட்டு வரணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கும் அவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ நடந்தாலும் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தப்பையும் கோபி என்ன ஒரு தடவை கூட ஃபிசிக்கலாக கஷ்டப்படுத்தினதே கிடையாது. அவங்க என்ன பேசி மென்டலாக தான் காயப்படுத்தினாங்க. ஆனால் இப்போது இனியாவுக்கு அங்கே ஃபிசிக்கல் டார்ச்சரும் இருக்குது, மென்டல் டார்ச்சரும் இருக்குது. அதனால இதுக்கப்புறமாவும் அவள் அமைதியாக இருந்தால்
வாழ்க்கை முழுக்க என்னை விட அவ அதிகமாக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். என் பொண்ணு அந்த அளவுக்கு கஷ்டப்பட நான் விடவே மாட்டேன். அதே சமயம் நீங்களும் இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையுமே எடுத்துறாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த மரியாதையும் போயிடும், உங்களை நம்பின அந்த நம்பிக்கையும் போயிடுன்னு சொல்ல திடீர்னு கீழே விழுகிற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா அங்க இனியா கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போய் குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் அவங்கள உடனடியும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக, இதை பார்த்த ஈஸ்வரியும் நீ சொல்றது சரிதான், நான் இதுக்கப்புறமா இனியாவோட வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன். அவளுக்கு எது நல்லதோ அதை நீயே பார்த்து பண்ணு. நான் பண்றது எல்லாமே தப்பா தான் போய் முடியுது. நான் நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்றது எல்லாத்தாலையும் மற்றவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என் பையன், நீ, ராதிகா, இப்ப கடைசியா என் பேத்தி வரைக்கும் நான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு எல்லார்கிட்டையுமே கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. இதை பார்க்குற நமக்கு கூட இது ஈஸ்வரியா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மனம் திருந்தி மன்னிப்பு கேட்குற மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்த டாக்டரும் பேஷண்ட் கண் முடிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து உங்களுக்கு என்னன்ற விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே உள்ளே அனுப்ப, அப்போ இனியாவை பார்த்த பாக்கியாவும் ஏன் இனியா உடம்பை நீ கவனிச்சிக்கவே மாட்டியா? சரியாக சாப்பிடல தானே, அதனால தானே மயங்கி விழுந்திருக்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது நீ மயங்கி விழுந்தியா என்ன? எங்ககிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லுமா. இல்லைம்மா, இந்த ஒரு தடவை தான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குமா, சாப்பிடவும் பிடிக்கலையா, அதனால தான் சரியாக சாப்பிடல. ஆமாம், இவளுக்கு இருக்கிற பிரச்சனையில் சாப்பிட எப்படி பிடிக்கும்? இங்கே பாரு இனியா, தயவு செஞ்சு பாட்டியை மன்னிச்சிரு. இதுக்கப்புறமா பாட்டி எந்த விஷயத்துலையுமே தலையிடவே மாட்டேன். உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக உன் அம்மாவும் அப்பாவும் பார்ப்பாங்க. நான் பண்ணுறதால நீ கஷ்டப்படுறன்னு மட்டும் எனக்கு புரியுது. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ பாட்டி, ஏன் இப்படி பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் என் நல்லதுக்குன்னு தானே பண்ணுறீங்க. என்ன என் தலையில் இப்படி கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். அதான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டல, இதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டு என் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிம்மா, எங்களை விட நீ தான் ரொம்பவே தைரியமாக இருக்க. அப்புறம் நான் பாக்கியலட்சுமியோட பொண்ணு இல்லை, அப்படி தானே இருக்கணும்னு கிண்டலாக பாக்கியாவை பார்த்துக்கிட்டு இப்போ தான் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி அடைய, ஆனால் அந்த நிம்மதி இப்போது இன்னும் 2 செகண்டில் களைய போதுன்ற மாதிரி அங்கே டாக்டர் வந்து எல்லார்கிட்டேயுமே என்ன எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க போல, முன்னாடி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா என்ன? சரி, இவங்களோட ஹஸ்பண்ட் எங்க? அவங்க வந்ததுக்கு அப்புறமா வேணா நான் அஃபிஷியலா என்ன விஷயன்றத சொல்லட்டுமா? என்ன அஃபிஷியலா என்ன சொல்ல போறீங்க? ஏன் உங்களுக்கு இன்னும் தெரியலையா என்ன? உங்க பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா? இந்த நல்ல விஷயத்துக்காக தானே நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஷாக்கான பாக்கியா, கோபி, ஈஸ்வரி, செலியன், ஜெனி, எழில், இனியன்னு சொல்லிட்டு எல்லாருமே டாக்டர் கிட்ட நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, டாக்டரும் என்ன நீங்கள் இப்போ ஷாக் ஆகுறீங்க? அப்போது இது உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆமாம், உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இதை கேட்டதுக்கப்புறமா இனியாவுக்கு தலையில் இடி இறங்குற மாதிரி இருக்குது. ஏன் அதே மாதிரி தான் பாக்கியாவும் நினைக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இதுக்கப்புறமா இனியாவோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? பாக்கியா இனியா எடுத்த முடிவில் அவங்க கூட நிற்க போகிறாங்களா? அப்படி இல்லைனா இனியாவே தன்னோட முடிவை மாற்றிக்க வாய்ப்புகள் இருக்கா? எல்லாத்துக்கும் மேலே ஈஸ்வரி இருக்காங்களே, இப்போ தான் திருந்தி பேசின மாதிரி பேசினாங்க. ஆனால் இப்போது ஒரு குழந்தை இனியாவுக்கு வரப்போகுதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட முடிவு இதே மாதிரி இருக்குமா? அவங்க இதே மாதிரி நடந்துக்க வாய்ப்புகள் இருக்கா? இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.